இந்த மண்ணின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் விழுந்து விடாமல் வேர்களாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கும் ரோட்ஸ் ராமசாமி அவர்களே, ஒரு பெரிய ஆச்சரியம். நான் அடுத்த 1 மணி நேரத்தில் பேச இருந்ததை விட அதிகமான ஆழமான அழுத்தமான கருத்துக்களை தனது குறுகிய பேச்சிலேயே முடித்து விட்டார். அடுத்து, ஒரு நாட்டிற்கே பவர் ஜெனரேட் செய்யக்கூடிய பவர் ஹவுஸ் அதை வீட்டிலேயே வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல நாடெல்லாம் நம்பிக்கை விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கும் கவிதாசன் அவர்களின் வீடு இது. சோ இங்கே இருக்கிற குழந்தைகள் எந்த அளவு நம்பிக்கையாக வளருவார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்லாசிரியராக இருப்பது எப்படி, பெற்றோர்களுக்கு நல்ல பெற்றோராக இருப்பது எப்படி என்றெல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்கிற மூத்த முதல்வர் கணேசன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று அருமையாக பேசிய முதல்வர் உமா மகேஸ்வரி அவர்களே, கேட்டதையெல்லாம் உடனடியாக செய்து கொடுத்திருக்கும் துணை செயலர் ஞான பண்டிதன் அவர்களே, இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் ஒரு மூத்த சகோதரி போல இருந்து மனநல ஆலோசகராக இருக்கும் ஸ்ரீதேவி அவர்களே, மற்றும் அடுத்து பேச இருப்பவர்களே, பெற்றோர்களே, மாணவர்கள் யாராலும் இருப்பின் அவர்களே, மற்ற ஆசிரியர்களே, முதலில் இங்கிருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தில் தேர்ந்தெடுத்து உங்கள் மாணவர்களை சேர்த்திருக்கிறீர்கள். இதை ஒரு பேச்சுக்காக சொல்லவில்லை. இந்த பேச்சுக்காக கிட்டத்தட்ட 2 மாதமாக பல்வேறு நூல்கள் எல்லாவற்றையும் சேர்த்து நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டுரை கீ கான்செப்ட்ஸ் இன் மென்டல் ஹெல்த் என்று கிடைத்தது. அதிலே சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சிறப்பான பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அதில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று. அதற்காக சில புகைப்படங்கள் கூட கேட்டேன். ஒரு 4-5 புகைப்படங்கள் மட்டும் இங்கே போட்டிருக்கிறேன். அருமையாக சொன்னார்கள். அதுதான் இன்றைய பேச்சின் மிக முக்கியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் நமது வாழ்க்கை, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே மாறிவிட்டது. இந்த மாற்றம் மிக வேகமாக இருக்கிறது. மாற்றம் என்பது மாற்ற முடியாத ஒன்று. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இந்த சூழலை சந்திப்பதற்கு, சமாளிப்பதற்கு, இதை தாண்டி இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் சாதிப்பதற்கு நமது குழந்தைகளை நாம் தயார் செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. நான் மிகவும் பயப்பட்ட விஷயம் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது என்னவென்றால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மனநல மருத்துவரை சந்திக்கிற குழந்தைகளிடம் எந்த அளவு ஆன்சைட்டியும் டிப்ரெஷனும் இருந்ததோ அது இன்று சமுதாயத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளிடத்தும் இருக்கிறது. என்ன ஒரு கொடுமையான நிலைமை என்று யோசித்து பாருங்கள். அந்த அளவிற்கு ஆன்சைட்டி டிப்ரெஷன் அதிகமாகிவிட்டது. இதை மாற்றக்கூடிய அளவிற்கு நான் கூட கேட்பேன், பேரண்டிங் அதனுடைய நோக்கம் என்ன? பெற்றோர்கள் நாம் குழந்தை வளர்ப்பு என்று சொல்கிறோம். அப்பொழுது என்ன செய்கிறோம்? நாம் அவர்கள் உடலை வளர்க்கிறோம், அதற்கான ஊட்டச்சத்து கொடுக்கிறோம். அந்த ஊட்டச்சத்து கூட எது என்பதில் குழப்பம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மனதை வளர்ப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்துக்கொள்கிறோமா? மனம் என்று ஒன்று இருக்கிறது, அதை வளர்க்க வேண்டும், அதற்கு நாம் சரியான முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கிறோமா? எனது குழு சிகிச்சையில் கூட நான் கேட்பேன், நலமாய் இருக்கும் பொழுதே நீங்கள் போய் மாஸ்டர் ஹெல்த் செய்து கொள்கிறீர்கள், எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தோடு. நாளை வரப்போகிற வியாதிகளை தடுத்து நிறுத்திவிடலாம் என்பதற்காக. ராமசாமி அவர்கள் கூட சொன்னார்கள், முன்னையெல்லாம் தியேட்டர்களில் தான் ஹவுஸ்ஃபுல் போர்டு இருந்தது. இன்று ஆஸ்பத்திரியில் ஹவுஸ்ஃபுல் போர்டு இருக்கிறது, தியேட்டரில் எப்பொழுதும் காலியாக இருக்கிறது. ஏனென்றால் வீட்டிலேயே பார்த்துக் கொடுக்கிறோம் பல படங்கள். ஆனால் என்றைக்காவது நம்ம மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று மனதிற்கென்று ஒரு செக்அப் செய்து கொள்வோம் என்று யாராவது எப்பொழுதாவது நினைத்திருப்பீர்களா? கிடையாது.
மனம் நோய் வந்த பிறகு கூட அதை போனால் அதிலே ஒரு சமூக அவலம் இருக்கிறது என்று பலர் மனநல மருத்துவரையே நாடுவதில்லை. காலம் சற்று மாறி இருக்கிறது இப்பொழுது என்றாலும் கூட. ஆக இதன் அடிப்படையில் சில விஷயங்களை நான் அடுத்த 1 மணி நேரத்தில் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இந்த பள்ளி மிகச் சிறப்பான பள்ளி என்று சொன்னேன். எந்த அளவு முன் யோசனை என்று இருந்தால் பேச்சாளருக்கு எதிராக கடிகாரத்தை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் பார்வையாளருக்கு எதிராக கடிகாரத்தை வைத்திருந்தால் எப்பொழுது முடியும் என்று காத்திருப்பார்கள். 11 எப்போ ஆகும் அப்படின்னு. ஆனா பேச்சாளருக்கு எதிராக கரெக்ட் டைம் 5 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு என்று சொல்லவே வேண்டியதில்லை. உங்கள் நேரம் இது, அதற்குள் முடித்து விடுங்கள் என்று எதிராக கடிகாரத்தை பார்க்கிற அளவு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் சிந்தித்து ஆழ்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய பள்ளி என்பதால் தான் இதை பற்றி சொன்னேன். அந்த மனநலம் என்பது என்ன, அதை எவ்வாறு ஊக்குவிப்பது என்று பார்த்தீர்கள் என்றால், ஒன்று, ஒரு பிரச்சனைகளை சமாளிக்க மட்டுமல்ல, அதை தாண்டி வரவும் கற்றுக் கொடுப்பதுதான் மனநல ஊக்கம். ஐயா அவர்கள் கூட சொன்னார்கள், 98 மதிப்பெண்கள் எடுத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு முறை தேர்வு முடிவுகள் வரும்பொழுதும் தற்கொலை நிகழ்வுகள் தவறாமல் வருவதும் வாடிக்கையாகிவிட்டது. ஒவ்வொரு முறையும் பத்திரிகை அன்பர்கள் என்னிடம் கேட்பார்கள், தேர்வு முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னால் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்று. அடுத்து அதை பற்றி அதற்கு அடுத்த வருடம்தான் யோசிப்பார்கள். நிரந்தரமாக முடிவுகள் எடுப்பதில்லை. வெள்ளம் வரும்போது மட்டுமே நீச்சலை பற்றி யோசிப்பவர்கள் நாம். வெள்ளம் அடிந்து விட்டால் அடுத்து வெள்ளம் வரும்பொழுதுதான் நீச்சலை பற்றி யோசிப்போம். கிரைசிஸ், அந்த நேரத்தில் மட்டும்தான் அதை பற்றி யோசிக்கிறோம். அப்போ இந்த அட்வர்சிட்டி, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை எப்படி சமாளிப்பது என்கிற திறனை நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையுடனான உறவு, வாழ்க்கையில் மற்றவர்களுடன் ஏற்படுத்திக் கொள்கிற உறவல்ல, வாழ்க்கையினுடைய உறவே கசந்து விடுகிறது. அதற்கடுத்தது அவர்களிடம் மகிழ்ச்சியை அனுபவிப்பது எப்படி, மகிழ்ச்சி என்றால் ஆரோக்கியமான மகிழ்ச்சியை அனுபவிப்பது எப்படி. ஏனென்றால் மகிழ்ச்சியை பற்றி நமக்கு பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. மகிழ்ச்சிக்காக நாம் எதையோ செய்கிறோம், எத்தனையோ காரியங்களில் ஈடுபடுகிறோம். கடைசியில் அந்த காரியங்களே நமது மகிழ்ச்சியை தற்காலிகமாக கொடுத்துவிட்டு நிரந்தரமாக அழித்து விடுகிறது. அதற்குள் ஆழமாக செல்ல இப்பொழுது விரும்பவில்லை. முதல்ல இந்த ஸ்கூல்ல சொன்ன மாதிரி இன்டேக் அசஸ்மெண்ட், கவுன்சிலிங் செஷன், அந்த மாதிரி எல்லாம். இந்த பிரச்சனைகளை தாண்டி வருவதற்கு 2 விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் தான் இந்த பேச்சில் ஹைலைட் ஆக இருக்க போகிறது. ஒன்று ரெசிலியன்ஸ், மீள் சக்தி. ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவது, மீண்டு வரும்போது அதிலிருந்து கற்றுக்கொள்வது, அந்த பிரச்சனையை சமாளித்து வந்த பிறகு அந்த குழந்தை முன்பிருந்ததை விட மேம்பட்டு இருப்பது, முன்பிருந்ததை விட அடிபட்டு இருப்பதல்ல, உள் சென்று விடுவதல்ல, மற்றவர்களிடம் விலகி விடுவதல்ல, அந்த காயங்கள் ஆறாமல் நிற்பதல்ல. அந்த பிரச்சனைகளை தாண்டி வரும் பொழுது அதனிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒரு புதிய நபராக, இன்னும் ஒரு திறன் அதிகமான குழந்தையாக நபராக வருவது, அதுதான் அந்த ரெசிலியன்ஸ், மீள் சக்தி என்பது. பெரும்பாலும் நாம் மற்றவர்களிடம் குறைகளையே காண்கிறோம். குற்றம் செல்வது இயல்பாக வந்து விடுகிறது பெரும்பாலானவர்களுக்கு. ஆனால் நிறை கண்டு பாராட்டுவது என்பது இயல்பாக வருவதில்லை. இயல்பாக மட்டுமல்ல, ஒரு திறனாக சொல்லிக் கொடுத்தாலும் வருவதில்லை. நான் நடத்துகிற குழு சிகிச்சையில் நோயாளிகள், நான் நடத்துகிற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வகுப்புகளில் வரக்கூடியவர்களுக்கு அப்ரிசியேஷன், மற்றவர்களை பாராட்டுவது என்பதை முதல் வகுப்பிலேயே சொல்லிக் கொடுக்கிறேன். 2வது 3வது வகுப்புகளில் கேட்டால் 100க்கு 2 அல்லது 3 பேர் தான் அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் தயக்கமாக இருக்கிறது, எளிதாக வரவில்லை, அல்லது பாராட்டுவதற்கான விஷயம் எனக்கு கிடைக்கவில்லை என்கிறார்கள். ஆக குறைகளையே நாம் கண்டு அதை நீக்குவது என்பதை நோக்கி போய் கொண்டிருப்பதை விட அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன, ஸ்ட்ரென்த்ஸ், அந்த நிறைகளை வைத்து அவர்கள் வாழ்க்கை வளம்படுமாறு வழிகளை சொல்லிக் கொடுப்பது எப்படி
என்பது போன்ற விஷயங்களில் நாம் கான்சென்ட்ரேட் செய்யும் பொழுது அவர்களிடம் இந்த மீள் சக்தி என்பது வரும். குற்றம் காண்பது, குறை காண்பது என்பதை விட்டுவிட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிறைகள் என்ன என்பதை கண்டுபிடித்து அதற்கான பாராட்டுதல்களை அவர்களுக்கு கொடுத்து அதை மேலும் செய்ய தூண்டி அந்த நிறைகள் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது. ராமசாமி அவர்கள் கூட சொன்னார்கள், எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது. அப்போ பையனுக்கு சயின்ஸ் வருதோ இல்லையோ டாக்டர் ஆகணும், மேத்ஸ் வருதோ இல்லையோ இன்ஜினியர் ஆகணும் என்று நாம் வைத்திருக்கும் பொழுதுதான் அந்த குறைகள் ஏதோ அதை சரி செய்வோம் என்று நினைத்து பெரும்பாலான நேரத்தை அதில் செலவிடும் பொழுது அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய திறன்களை இழந்து விடுகிறார்கள், இயல்பான திறன்களை. ஆக இருக்கக்கூடிய திறன்கள் என்ன, சிக்னேச்சர் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. 240 கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய திறன்கள் என்ன என்று கண்டுபிடித்து அதுல டாப் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ப்ரொடக்டிவ் லைஃபாக, ஒரு மீனிங்ஃபுல் லைஃபாக இருக்கும். சோ அந்த மீள் சக்தி அப்படின்றது என்னன்னா அவர்களுடைய செயல்கள், மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய செயல்கள், எண்ணங்கள், அவருடைய நடத்தை, நடவடிக்கை, இதெல்லாம். இதை எல்லாராலும் கற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும், அதை சொல்லிக் கொடுக்கிற முறையில் சொல்லிக் கொடுத்தால். ஆக குழந்தைகளிடம் நாம் என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த பிரச்சனையை கலந்து ஆலோசித்து அதற்கு தீர்வு என்ன என்கிற முறையில் பேசுகிறோமா, அல்லது நீ ஏதாவது செஞ்சிருப்ப அதனால்தான் பிரச்சனை என்று அவர்களை ஐசோலேட் செய்து அவர்கள்தான் இதற்கு காரணம் என்று நாம் அதிலிருந்து விலகிவிட்டால் அவர்களுக்கு அந்த ரெசிலியன்ஸை கொண்டு வர முடியாது. சோ அந்த ப்ராப்ளம் அப்படின்றத ஃபேஸ் பண்ணி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வருகிறது, அதை சமாளித்து அவன் வரும் பொழுது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதுபோல் வரக்கூடிய பல பிரச்சனைகளை அவர்களால் எதிர்கொள்ள முடிகிற விஷயம். இதற்கு மிக அவசியம் என்னன்னா சோஷியல் சப்போர்ட். அந்த சோஷியல் சப்போர்ட்ன்றது பேரண்ட்ஸ், கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா அந்த மென்டர் அப்படின்னு ஒரு மிக அருமையான சிஸ்டம் இருக்கிறது. எப்பவுமே மாணவர்கள் மத்தியில் பேசும்போது, இளைஞர்கள் மத்தியில் பேசும்போது, அந்த ரெசிலியன்ஸ் பத்தி பேசும்போது யுவராஜ் பத்தி பேசாம என்னால் இருக்க முடியாது. கேன்சர் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தை பலருக்கு it becomes a sentence அப்படின்னு சொல்லுவேன். The word cancer becomes a sentence, death sentence for many people. அந்த வார்த்தையை கேட்டாலே எல்லாம் அலறிடுவாங்க, மரண பயம். ஆனால் அதை தாண்டி மீண்டு வந்து மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிக்கிற அளவு தன்னுடைய உடலையும் தயார் செய்து, ஆனால் அந்த கேன்சர் அப்படின்றதுக்குள்ள போனவங்களுக்கு தான் தெரியும் அந்த கீமோதெரபி இதெல்லாம் போகும்பொழுது உடலை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று. அதை தாண்டி மீண்டு வந்து இந்திய அணியில் 12 பேர் தான் இடம்பெற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 120 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு. அப்ப 10 கோடியில் ஒருத்தராக வரணும்னா எந்த அளவுக்கு மேல இருக்கணும்? அந்த ஒரு நிலைமைக்கு தன்னை மீண்டும் தயார் செய்து கொண்டு அவரால் வர முடிகிறது. அந்த தோல்வியால் துவண்டு விடாமல், வந்த வியாதியால் துவண்டு ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சே என்று ஒரு புலம்பலுக்குள் போகாமல் மீண்டும் என்னால் வர முடியும் என்று அதிலிருந்து பாடங்கள் கற்று மேலே வந்த ஒரு நபர். அதனால்தான் எப்பொழுது அந்த ரெசிலியன்ஸ், மீள் சக்தி, அடுத்தது ஆப்டிமிசம், இந்த 2 விஷயங்கள் தான். உங்க குழந்தைக்கு நீங்கள் ஆப்டிமிசம் அண்ட் ரெசிலியன்ஸ் இது 2ஐயும் கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சமாளிக்க மட்டுமல்ல அந்த பிரச்சனைகளை இருந்து சாதித்து வெளிவருவார்கள். ஆப்டிமிசம் என்பதற்கு நம்பிக்கை என்று வைத்திருக்கிறேன். பெசிமிசம் என்பதை அவநம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம்.